மதிர விசில் பறக்கவே History of the world's first human. பூமியில் தோன்றிய முதல் உயிரினம் என்னன்றதை பற்றி பார்க்கலாம் சார். ஆனால் இதோட ஆக்சுவல் நேம் என்னன்னா லூகா, லாஸ்ட் யூனிவர்சல் காமன் ஆன்செஸ்டர். இது வந்து ஒரு பசை குமிழி மாதிரி இருக்கு. இதுதான் வந்து பல கோடி வருஷங்களுக்கு வாழ்ந்த ஒரு உயிரினம். ஆசியால இருந்து ஐரோப்பா வரைக்கும் நடந்தே செஞ்சுட்டாங்க. அதே நம்மளோட இனமான ஹோமோ சாப்பியன்ஸ் 2 காலோட உதவினால உலகத்தோட ஒவ்வொரு முறைக்கும் நம்ம பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. இப்ப நம்ம குரங்குங்கெல்லாம் பார்த்தா பயப்படுறோம்ல, அது மாதிரி இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதெல்லாம் உணவை ஃபர்ஸ்ட் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால, ஃபயர்ல சமைச்சு சாப்பிட்றதுனால நம்மளோட பிரைன் வந்து கொஞ்சம் பெருசாகுது. அப்புறம் நம்மளோட கட்டெல்லாம் நம்ம ஏத்த சைஸ்ல இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஆப்போசிபிள் தம் அப்படின்னு நம்ம சுண்டு விரலும் கட்டை விரல் திறனும் கொண்டு இருக்கிறது வந்துட்டு ஆப்போசிபிள் தம்னு சொல்றாங்க. அது வந்துட்டு எதிர் திசையில நகரக்கூடியது. இதை வந்துட்டு பெரும்பாலுமே வந்துட்டு ஆப்போசிபிள் தம், இந்த மெக்கானிக்கல் பவர் அப்படின்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. இதனாலதான் வந்துட்டு மனுஷங்க நம்ம முன்னோர்கள் வந்துட்டு முதல்ல வேட்டையாடினது, மிருகங்களா இருக்க யோசிச்சது இவங்கதான். அந்த காலத்துல வாழ்ந்தவங்களால சுந்தரமுனியால கட்டாரமுனியை தொட முடிஞ்சதாக சொல்றாங்க. குட் மார்னிங் டு எவ்ரிவன். இப்போ நம்ம பரிணாம வளர்ச்சி பற்றி நாம் பார்க்குற வரைக்கும் தவறு. அதாவது இப்போ நான் அதை பற்றி நான் போய் சொன்னேன்னா உங்கள் அறிவு வந்து குறையாத மாதிரி ஆகாது. அந்த பரிணாம வளர்ச்சி வந்து 3 போய் சொல்லுது. ஃபர்ஸ்ட் போய் என்னன்னா, நம்ம குரங்குலேருந்து வந்திருக்கோம், ஆனால் நம்ம குரங்குலேருந்து வரல. உண்மை என்னன்னா, நம்ம சிம்பான்சி நாமெல்லாம் கசின்ஸ்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொது தாய் இருந்திருக்காங்க. அதுலேருந்து 2 குரூப்பாக ஃபிட் ஆகி, ஒரு குரூப் வந்து டீப் ஃபாரஸ்ட்ல போய் சிம்பான்சியாக மாறுறாங்க, இன்னொரு குரூப் வந்து வெளியிலேருந்து நம்ம மனுஷங்களாக மாறுறோம். அப்படி மாறப்பட்டவங்க தான் இப்போ நம்ம மனுஷங்களாக இருக்கோம். ஸோ நம்ம மங்கீஸ்லேருந்து வரல. ஸோ நம்ம சிம்பான்சி நம்ம கசின்ஸ்ன்னு சொல்லலாம். கிராவிட்டி டர்னரி அப்படிலாம் இருக்கு. அறிவியல்ல வந்து டர்னிங்னா தங்கத்தரம்னு சொல்லலாம். தங்கத்தரம் வந்து உயர்ந்தப்பட்டன்னு சொல்லலாம். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களோட பிரெயின் தான். இப்போ நம்ம பிரெயின் சைஸை விட அவங்க பிரெயின் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். காஷ்மி எங்களோட டாபிக் பார்த்தீங்கன்னா, மனிதன் ஏன் இன்னும் பரிணமிக்கல. மனுஷ பரிணாமத்துல நிறுத்தி விட்டாங்க அப்படிங்கிற கேள்வியை உங்களை பலர் கேட்டுருக்கீங்க. ஒரு குரங்குல இருந்து நிமிர்ந்து நடக்கிற மனுஷனா அவருக்கு 60 லட்சம் ஆண்டுகள் ஆகுது. கடந்த 10,000-20,000 ஆண்டுகளா நம்ம உடல்ல எந்த மாற்றமும் தெரியல. ஏன்னா இது யோசிக்கிறது இயற்கை தான். பிரச்சனை உண்மையில நம்ம ஒரு தப்பான புரிதல்ல இருக்கோம். இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிரினம் பரிணமிக்கணும்னா அது வந்து பரிணமிக்கிறது நிறுத்திக்கிட்டு அப்படின்னு. அது வந்து இப்போ ஒரு மலை, இப்போ ஹில்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி வேகமா வளராம மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு அப்புறம் வளருது. அதே மாதிரிதான் நம்ம உடல்ல இருக்க மரபணு. ஆனா நவீன அறிவியல் சொல்லிட்டு 10,000 வருஷமாக நம்ம உடல் மாற்றத்துல முன்பை விட 100 மடங்கு வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. எக்ஸாம்பிள், பெரியவங்க பால் குடிச்சா வயிற்று போக்கு வரும், வயிறு உபசம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க இதுதான் வந்துட்டு பருத்தி செடி. இந்த பருத்தி செடியில இருந்தா காட்டன் எடுத்து இந்த காட்டனை வந்துட்டு நெசவு கொடுத்து இங்கே நெசவு பண்ணி இங்கே வில்லிங் இருக்கு. இதுல இருந்தா ஒரு ட்ரெஸ் எல்லாம் உருவாகி ஒரு டெக்ஸ்டைலுக்கெல்லாம் போகும். இந்த காலத்துல ஏதாவது பொருள் கண்டுபிடிக்க தேவைப்பட்டுச்சுன்னா மிஷின்ல தான் கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் ரைஸ் ஆஃப் ஆர்காலஜி. தேங்க்யூ.